Hello friends, welcome to Learners Forum. கண்ட்ரோல் சிஸ்டம்ல இப்போ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற டாபிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற பேசிக்கா நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு சிஸ்டமை கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம்க்கு கொடுக்குற இன்புட் வந்து பவுண்டடா இருக்கும்போது, அதாவது ஃபைனைட் வேல்யூல எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ பவுண்டட் இன்புட் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஐபிஓ கண்டிஷனை ஃபாலோ பண்ற சிஸ்டம் எல்லாமே ஸ்டேபிள் சிஸ்டம். சப்போஸ் பவுண்டட் இன்புட்டுக்கு நமக்கு அன்பவுண்டட் அவுட்புட் கிடைச்சது அப்படின்னா அப்ப இருக்க சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டமுக்கு. இப்போ இதுல கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து இந்த சிஸ்டமை நம்ம 4 டைப்ஸா ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போதான் பார்த்தோம் பவுண்டட் இன்புட் அண்ட் பவுண்டட் அவுட்புட். அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படிங்கும்போது பவுண்டட் இன்புட்டுக்கு நமக்கு அன்பவுண்டட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ டெக்னிக்கலாக இந்த டைப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம ஒரு கிளாஸ் ரூமை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ரூம்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டீச்சர். ஸோ டீச்சர் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிசிப்ளின்டாக ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனை தான் வந்து நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்ம இன் ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டீச்சர் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இங்கேன்னு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அன்ஸ்டேபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள். ஸோ கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படிங்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளார வந்துட்டு போறாங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொசிஷன் எல்லாமே வந்து ஃபிக்ஸடா ஒரு இடத்துல நம்ம இருப்போம். அண்ட் டீச்சர் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அங்க இங்கேன்னு மூவ் ஆயிடுவோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறிப்பிட்ட அதாவது அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளார மட்டும்தான் நமக்கு இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கிற லாஸ்ட் டைப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ 2 கண்டிஷன்ல அதாவது பிரசன்ஸ் ஒரு கண்டிஷன்லையும் ஆப்சன்ஸ் ஒரு கண்டிஷன்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே நடுவில் மூவ் ஆகி வர மூமெண்ட் தான் வந்து நம்ம மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலாக இப்போ இதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து பவுண்டட் இன்புட் கொடுத்து பவுண்டட் அவுட்புட் கிடைக்கிற கண்டிஷன். அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது பவுண்டட் இன்புட் கொடுத்து அன்பவுண்டட் அவுட்புட் கிடைக்கிற கண்டிஷன். தேர்ட் கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படிங்கும் போது சர்டைன் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்டுக்கு மட்டும்தான் நமக்கு அவுட்புட் பவுண்டடா கிடைக்கும். அண்ட் அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் நமக்கு அன்பவுண்டடா கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் மார்ஜினலி ஸ்டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள்ல நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும் பவுண்டட் இன்புட் கண்டிஷனுக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்க்கு நடுவில் தான் நமக்கு இந்த மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷன் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ கிராஃபிக்கெல்லாம் ஸ்கெச் பண்ணும்போது ஸ்டேபிள்ல நமக்கு எப்படி இருக்கும்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு நமக்கு இந்த மாதிரி இன்புட் அதாவது பவுண்டடா இங்க இருக்கு. இதை நம்ம அவுட்புட்ல எடுத்தோம் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும்போது நமக்கு மறுபடியும் பவுண்டட் அவுட்புட்டே கிடைக்கும். அண்ட் அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல இப்போ இந்த மாதிரி ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா அன்பவுண்டடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய அவுட்புட் இப்போ குறிப்பிட்ட இதாவது இந்த ரேஞ்ச்குள்ளர மட்டும் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும் அதாவது பவுண்டடா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்பவுண்டடா போயிடும். அண்ட் மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அதாவது இப்போ ஒரு சிஸ்டம்ல -5ல இருந்து 5 வரைக்கும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவுல தான் நமக்கு சிக்னல் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல அதாவது ஒரே ஆம்ப்ளிடியூடோட நமக்கு வேரி ஆகும். இப்போ ஜென்ரலா ஸ்டெபிலிட்டியை வந்து எப்படி ஒரு 4 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் லொகேஷன் ஆஃப் போல்ஸை பொறுத்து இந்த ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ஸ் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா கொடுத்திருக்க சிஸ்டம்ல எல்லா போல்ஸுமே நமக்கு லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் செகண்ட் கண்டிஷன் ஏதாவது ஒரே ஒரு போல் நமக்கு ரைட் ஹாஃப் பிளேன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்ட்டு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன்ல நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ்ல ஏதாவது போல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் 1 ஆர் மோர் போல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் ரிப்பீட்டடா இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன்ல நமக்கு சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். இன்கேஸ் நமக்கு போல்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து சிஸ்டம் அன்ஸ்டேபிள் அப்படின்னு ஆகும். ஸோ இதை வந்து கிராஃபிக்கலா இப்போ ஸ்கெச் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ் பிளேனா எடுத்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹாஃப் போல்ஸ்ல இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்போது நமக்கு சிஸ்டம் வந்து இது ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன்ல நமக்கு இப்போ ஒரு 3 போல்ஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு போல் மட்டும் ரைட் ஹாஃப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு போலா இருந்துச்சுனாலும் ரைட் ஹாஃப்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அண்ட் தேர்ட் கண்டிஷன், ஸோ நம்மளோட இமேஜினரி ஆக்சிஸ் வந்து இந்த ஆக்சிஸ் தான். இப்போ இதுல நமக்கு ஒரு போல் இருக்கு அப்படிங்கும்போது இந்த ரெண்டு போல்ஸ் நான் ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே போல் வேல்யூ நமக்கு 2 டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இதுதான் லொகேஷன் ஆஃப் போல்ஸை பொறுத்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கிற சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ் போல்ஸ் அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின், அதாவது இப்போ நம்மளோட எஸ்பிளைன் இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் போல் இங்க இருக்கு, செகண்ட் போல் இப்படி இருக்கு. இந்த போல்ஸ் வந்து ஆரிஜின் அதாவது இந்த 0th பொசிஷனை நோக்கி இப்படி மூவ் ஆயிட்டே போச்சு அப்படின்னா இங்க நமக்கு ஸ்டெபிலிட்டி குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க 0 தாண்டி ரைட் ஹாஃப்ல ரீச் ஆகும்போது நமக்கு சிஸ்டம் அன்ஸ்டேபிளுக்கு மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் இருக்கும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரைட் சைட் அதாவது ஆரிஜினை நோக்கி போகும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா போல் க்ளோஸ் டு ஆரிஜின் இஸ் கால்ட் த டாமினன்ட் போல். ஸோ இந்த ஆரிஜின் பக்கத்துல என்ன போல் இருக்கோ அந்த போல தான் நம்ம டாமினன்ட் போல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டெபிலிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் RH கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ரூத் ஹர்வர்ட்ஸ் கிரைட்டீரியா. செகண்ட் ரூட் லோக்கஸ், தேர்ட் போர்டே பிளாட் மெத்தட், ஃபோர்த் நைக்விஸ்ட் பிளாட் அண்ட் லாஸ்ட் நிக்கோலஸ் சார்ட். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெபிலிட்டியை கால்குலேட் பண்ணணும். இது ஒவ்வொரு மெத்தடா நம்ம டீடைல்டா பார்த்துட்டு அதுக்கு ஓரியன்டான ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா கூட நம்ம சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹேவ் சேம் சைன். ஸோ எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ப்ளஸ் சைன் இருக்கணும், இல்லைன்னா மைனஸ் சைன் இருக்கணும், மாறி மாறி இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல் தி பவர்ஸ் ஆஃப் எஸ் மஸ்ட் பி பிரசன்ட் இன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா கூட சிஸ்டம் வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா ஆயிடும். அண்ட் அதே நேரத்துல இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா டைரக்டா நம்மளால ஸ்டேபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபர்தரா இன்னும் இந்த மெத்தட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் SQ + 2S² + S + 4 = 0 அப்படின்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அண்ட் S பவர்ஸ் வந்து நமக்கு எல்லா பவர்ஸுமே இருக்கு. அதாவது S⁻3, நெக்ஸ்ட் S⁻2, நெக்ஸ்ட் S⁻1, இங்கே S⁻0 which is 1 அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா SQ + 2S² + 4 அப்படின்னு இருக்கு. இங்க பவர் 3, 2, இங்க நமக்கு S⁻0 அப்படின்னு தான் இருக்கு. S⁻1 பவர் வந்து நமக்கு இங்க மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அன் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க சேமா இல்லை, நடுவில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால இந்த சிஸ்டமுமே வந்து இட் பிலாங்ஸ் டு அன் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி பத்தின இன்ட்ரோடக்ஷன்.